பெட்டுக்கா செலவு பண்றவங்க கீழே கொடுங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? 20,000 செலவு பண்ணுவேன். 20,000? இது வெறும் ஃபுட்டுக்கு மட்டுமே 20,000 செலவு பண்ணுவேன். நான் வச்சிருக்கிறது 2 பெர்ஷியன் கேட்ஸ். என்னவா? பெர்ஷியன் கேட்ஸ். பர்ஷியன் கேட்ஸா? ஆமா. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வச்சிருந்தேன். அது 1 இயரா வந்து ரொம்ப குட்டி போட்டுட்டே இருந்தது. ஸோ அதுக்கு வேக்சினேஷன் எல்லாமே செலவு பண்ணிட்டு இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணேன். அந்த ஆப்ரேஷனுக்கு மட்டுமே 25,000 ஆச்சு. பூனைக்கு கருத்தடையா? ஆ. ஆனா எனக்கு உண்மையில என்ன புரியலன்னா, இந்த பூனைகளுக்கு மாதம் 20,000 செலவு பண்றீங்க சாப்பாடுக்கு மட்டும். ஆமா, சாப்பாடுக்கு மட்டும். ஆனா நீங்க சொல்ற 20,000 ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மொத்த செலவே அவ்வளவுதான். சார் மிடில் கிளாஸ் தான் நானும் 50,000 தான் சம்பாதிக்கிறேன். இல்ல இங்க பாருங்க, இந்த கதைலாம் இங்க கூடாது. சார் மிடில் கிளாஸ் தான் சார். வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன். எங்கள் அம்மா வந்து வாடகை வீடு, ஹஸ்பண்டுக்கு சொந்த வீடு இருக்கு. இப்போ அம்மா வீட்டில் வந்து இருக்கேன். 50,000 தான் சம்பாதிக்கிறேன். 20,000 பெட்டுக்கு கொடுத்துருவேன். அது சாப்பாடுக்கு மட்டும். சாப்பாடுக்கு ஸ்பா வந்து 2,000 மந்த்லி. யாருக்கு? பெட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. நெயிலாம் கட் பண்ணுவோம்ல. இப்போ குழந்தை கீறிடுச்சு, என்னையே கீரும் அது. சம்டைம்ஸ் நான் வேலை செய்யும்போது கீறி விட்டுரும். என்னோட பொருள் எல்லாம் கீறி விட்டுரும். அதனால நான் அந்த பெட்டுக்கு செலவு பண்ணுவேன். 2,000 ஸ்பா. பெட்டுக்கு ஸ்பா இருக்காமா? சார் என்ன சார், எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து அதை குளிப்பாட்டி நெயில் கட் பண்ணி இயர் கிளீன் பண்ணி அதுக்கு அந்த ஸ்பாவோட இதெல்லாம் மசாஜ்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒருத்தருக்கு 750 வாங்குறாங்க ஒரு பூனைக்கு. ஒரு பூனைக்கு. அந்த மாதிரி அது அது அப்புறம் என்னோட பர்சனல் கேர். இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, அப்போ ஹெட் மசாஜ் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் மேடம், பூனையே பூனை ஸ்பாவே முடியல, அதுக்கு நீ உங்க ஸ்பாக்கு வந்துட்டீங்களே. நான் என்ன அந்த ஷாக்ல இருந்தே வெளியே வரல. டோட்டலா 2 பெர்ஷியன் கேட்ஸை நான் வளர்ப்பதற்கு மெயின்டைன் செய்வதற்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு மாசம்? 25,000. 25,000. ஆனா நான் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் தான். இந்த கவுண்டவுன் படத்துல வாங்க இலைகளா வாங்க அப்படின்னு அந்த மாதிரி 25,000 செலவு பண்ணிட்டு நீங்க செலவு பண்ணுங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா மிடில் கிளாஸ் சொல்லாதீங்க. மிடில் கிளாஸ் தானே சார். இருக்கிறது ஒரு லைஃப் தான் சார். நம்ம செலவு பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக போறோம். என்ன கொண்டு போக நீங்க போறோம்? செலவு பண்ணக்கூடிய 25,000 பாதி பேரோட வருமானம். ஆனா மிடில் கிளாஸ் உண்மைதான்.